வெல்கம் டு மை சேனல் சாலை விலாக்ஸ் நண்பர்களே. எது சம்மந்தம் வீடியோஸ் போயிருக்கணும்னு சொன்னால், இது வந்து என்னுடைய ஆள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஆனால் இது வந்து எந்த இடம் மட்டும் அவருக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா, இது என்னது அப்படின்னு இந்த பார்த்துட்டு இந்த வீடியோஸுக்குள்ள எனக்கு சொல்லணும். இப்போ பாருங்கள் என்ன வீடியோஸ் உண்டு. அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஓகே நண்பர்களே, அவங்க பைக்கில் போகிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு சொல்லுவாங்க என்ன இடம்ட்டு என்ன அதண்டு நீங்கள் வந்து அவங்க வயலையே சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மீன் பிடிக்கலாம் இருக்கும், நம்மளாம் இருக்கும் தான் நினைக்கிறேன். பீச் மாரி இது வேறு அப்படியே. பாருங்க மக்களே, எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நிறைய போட்டிங்லாம் போகும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலையும் காஞ்சிபுரமும் சென்டரில் இருக்குது. இது எந்த டிஸ்ட்ரிக் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் வரும். ஸோ இது பார்டரு சொல்லுவாங்க, திருவண்ணாமலைக்கு இது பார்டரு. அதெல்லாம் பாருங்கள், இந்த ஏரி வந்து இது வந்து தமிழ்நாட்டில் வந்து 3ஆவது இடத்துல இருக்குது. ஒரு பெரிய ஏரி இது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல வீடியோவில். இது ஒரு பெரிய ஏரி. ஃபஸ்ட்டு செம்பரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ்ஷு தான், ஃபுல்லாக மீன் தான் பிடிப்பாங்க. நிறைய பேர் மீன் பிடிச்சி அது வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் இங்கே விற்றுருவாங்க. ஸோ இதை நம்பி நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஏரி, இந்த பக்கம் பார்த்தா வயல்வெளி தான். இங்கே இருக்க ஏரியில் இருக்க தண்ணி தான் இந்த வயல்வெளி. இங்கே மோட்ரு இந்த கிணறுலாம் அதெல்லாம் கிடையாது. இந்த ஏரியில் இருக்க தண்ணி தான் இங்கே முக்கால்வாசி. அது தெரிஞ்சு பாருங்கள் கோயில் வழி பார்த்தீங்கன்னா, கோயில் அந்த கோயிலுக்கு நாங்கள் ஷார்ட் ரூட்டில் இப்படி வந்துட்டோம். ஸோ அந்த கோயில் வந்து அந்த கோயில் ஃபேமஸான கோயில். முடிஞ்சால் நாங்கள் போகிறோம். சப்போஸ் முடியலன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக அந்த கோயிலில் தான் இருக்கும். ஸோ இருக்க பார்த்தீங்கன்னா மலை, அந்த அந்த மலை சுற்றின்னு தான் இங்கே வரணும். நாங்கள் இந்த ஷார்ட் ரூட்டில் வந்துட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்க பாருங்கள். இந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க. சும்மா இது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்து ஏரியா பற்றிலாம் சொல்ல, ஏரியா பற்றி சொல்ல அப்படியே பேசு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேம் ஃபுல்லாக ஏரி, அங்கே ஃபுல்லாக ஏரி ரொம்பிச்சு அப்படின்னா இந்த பக்கம் வர முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இறங்கி இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து அங்கே வந்து திறப்பாங்க. அங்கே அது இருக்கு பாருங்கள், அங்கே வந்து திறப்பாங்க. அது வந்து திறப்பாங்க. திறந்தா ஃபுல்லாக வயல்வெளிக்கு தான் போகும் தண்ணியெல்லாம். அது போது பாருங்கள், சரிடா கொஞ்சமாக விட்டுருக்காங்க, அதனால தண்ணி கொஞ்சமாக போகுது. அங்கே இல்லைண்ணா பேசுண்ணா. இதுதான் இந்த ஏரி வந்து தண்ணி வருது. இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா டேமில் வந்து மேலே வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணுறது. 1500 ஏக்கராக தண்ணி இந்த இதுவால் 1500 ஏக்கராது. மீன்லாம் இருக்குண்ணா, டேஞ்சர் தான். மீன் கீன் எல்லாம் இருக்குது போல. பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளி தான், ஃபுல்லாக விவசாயம் தான். எதை நம்பி இருக்குன்னா இந்த தண்ணி நம்பி தான் அவங்கள இருக்காங்க. இந்த ஏரியா பற்றி பேசுனா, இந்த தண்ணியால் தான் இந்த ஊர்லாம் இருக்கு. இந்த தண்ணி நம்பி தான் இந்த ஊரே இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா இங்கே வந்து ஏரி தண்ணிலாம் நிறைய முக்கால்வாசி பேர் குடிப்பாங்க. ஃபில்ட்ரு பண்ணி என்ன இப்படி இருக்குங்க, அதில் ஃபுல்லாக அந்த தண்ணி தான் குடிப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த டைனிங் யூஸ் பண்ணுறது அந்த தண்ணி தான், அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த போட்டை பற்றி பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக போட்டிங் போகும். இன்றைக்கி சண்டே இருக்கனால லீவாக இருக்குது போல். நாங்கள் அதுதான் வந்து போட்டிங் வந்து போகலான்னு பார்த்தோம். ஸோ லீவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிங்.
சரௌண்டிங் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். புரியல. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் போட்டிங் போயிட்டு வர. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய் இருக்குது போல். அந்த பிளேஸ் நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இந்த கிராமம் வந்து தப்பிச்சு தான் சொல்ல முடியும் இந்த முதல் சுவர் இருக்கிறதுனால. ஏன்னா இங்கே இருக்க தண்ணி மொத்தம் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஒரு ஊர் இருக்காது, எல்லா ஊரும் காலி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், அங்கேருந்து பாருங்கள், இதே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தான். அப்போ பார்த்துக்கோங்க, இங்கே இந்த ஏரியாவில் தான் அங்கே நிறைய கம்பெனி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்குது அவ்வளோ தண்ணி இங்கே இருக்குது. ஸோ நிறைய மீன் பிடிப்பாங்க. ஸோ நிறைய போட்டிங் போவோம் இங்கே நிறைய. போட்டிங் இல்லை, பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள், நல்லாயிருக்கும். சூரியன் சூப்பராக அங்கே மறைனா டைமிங்கில் சாயங்கால டைமில். தமிழ்நாட்டில் இது 3வது ஏரின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த சைடுலாம் அதெல்லாம் சொல்லுவேன். சென்டரில் பாருங்கள் மலை மாதிரி சின்னதாக. செம்ம லொக்கேஷன் அது. போட்டிங்கெலாம் அங்கே தான் போவாங்க போல. மலையானு போய் சுற்றி பார்த்துட்டு போவாங்க போல. கரையே தெரியல bro அந்த சைடு. இன்னும் இந்த சைடு எங்கத்துக்கு எங்கே இருக்குதுண்ணா. அது வரைக்கும் நண்பர்களே, வீடியோஸ் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தாதா? எனக்கா பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யாருமே முன் வந்தது கிடையாது. ஆனால் இவர் கேட்ட உடனே எனக்கா ஓகே நான் உனக்கு சப்போர்ட் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவர்கிட்ட வேலையை விட்டுட்டு, அவருக்கு நிறைய வேலை இருக்குது, எல்லா வேலையும் விட்டுட்டு எனக்காக டைம் ஒதுக்கி போய் வீடியோஸ் எடுத்துக்காச்சு. சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் பேச காட்ட மாட்டேன், என்னால் கதைக்க தெரியாது அப்படின்னு இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை. ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எனக்காக வந்து அவர் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர். ஓகேவா? நீங்கள்லாம் எல்லோரும் இப்படி இருக்க மாட்டீங்களா? இவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த என்ன வீடியோஸ் போடலாம்னு அதையும் இந்த வீடியோஸுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், பார்த்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க எனக்கா. ஓகேவா? ஓகே, மீண்டும் என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் டாட்டா.